ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியான வெள்ளை அவல். அதிக நேரம் இல்லாத போது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வெள்ளை அவலை நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். குறைந்த நேரத்தில் செஞ்சாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்களையுமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த அவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியான அவலாக எடுத்துக்கங்க. ரொம்ப மெலிசான அவலாக இருந்தால் நமக்கு தண்ணியிலேயே கரைஞ்சி போயிடும். இப்போ இந்த அவலை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணியை சுத்தமாக வடிகட்டாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அழுத்தி விட்டுக்கங்க. ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே ஊறி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா அவல் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். ஒருவேளை சரியாக ஊறி வரலன்னா இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வையுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் அவல் அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுக்கங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். எந்த விதமான பாகுபதமும் தேவையில்லை. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி லேசாக இந்த மாதிரி கொதிச்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த நெய் லேசாக சூடானதும் பொடியாக நறுக்கிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தேங்காய் லேசாக செவந்து பொரிஞ்சு வரட்டும். தேங்காய் லேசாக செவக்க ஆரம்பித்த உடனே பொடியாய் நறுக்கிய முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பும் லேசாக செவந்து வரட்டும். இது ரெண்டுமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து இந்த தேங்காயை நெய்லேயே 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க. நாம் ஊற வச்ச அவல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உதிரியாக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த அவலை பேனில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த அவலை 1 நிமிஷத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு லேசாக வதக்கி விட்டுக்காங்க. இப்போ இது கூட ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த நெய்யோட அவல் சேர்ந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விட்டு கலந்து விட்டுக்காங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக பொடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்காங்க. கூடவே ஒரு கடுகளவுக்கு பச்சை கற்பூரம். பிரசாதத்துக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கடுகளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்காங்க. வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. வெல்லம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். தேவைப்பட்டால் இடையில திறந்து கலந்து விட்டுக்காங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்பாகு எல்லாமே அவல் நல்லா இழுத்துருக்கும். அவலும் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அவ்வளவுதான். கடைசியாக தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அவலை இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி லேசாக அழுத்தி விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கொஞ்சம் உதிரியாக வெள்ளை அவல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். தேங்காய், நெய், பச்சை கற்பூர வாசனையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.